நீங்க முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க 6 மாத காலம் ஹனிமூன் பீரியட் அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் கூட, அது லா அண்ட் ஆர்டருக்கு பொருந்தாது. நீங்க மற்ற விஷயங்களுக்கு அது பொருந்தலாம். நீங்க ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம். பட் அதுக்கு கூட அந்த அவகாசத்தை அவர்கள் நமக்கு என்ன தர்றது? அவங்கள டேமேஜ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் தான் வெள்ளை அறிக்கை வெளியா. நீங்க என்ன எங்களுக்கு நேரம் குடுக்குறது? 6 மாதம் காத்திருக்க நீங்க என்ன சொல்றது? நீங்க படித்த இதுவரை செய்த விஷயங்கள நான் மக்கள் மன்றத்துல வைக்கிறேன். எனக்கு மக்கள் டைம் குடுத்துக்குவாங்க. அதுக்கும் திமுக மேல தான் குற்றச்சாட்டுவேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த வெள்ளை அறிக்கை. அதைத் தொடர்ந்து தான் இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துறையிலும் ஒரு வெள்ளை அறிக்கை நாங்கள் தாக்கல் செய்வோம்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அதாவது அடுத்து அதுதான். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமா இன்னும் மக்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து மின்வெட்டு. அந்த பவர் கட் பிரச்சனை வந்து பெருசாகுன்றதுனால அது மாதிரி இல்ல அப்படின்னு ஓங்கி அடிக்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துக்கே அதை சொல்றாரு. நாங்கள் வெள்ளை அறிக்கை வைக்கிறோம்னு சொன்னா திமுக அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள்ல தவறு விட்டது அப்படின்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை வந்தா நாளைக்கு அதையும் மக்கள் மன்றத்துல வைக்கிறதுக்கான ஒரு பிரச்சனைக்காகவா? ஆமா சார். இது வந்து ஒரு தற்சார்பு ஆட்டம். தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ஆட்டமா ஆடுறாங்க. நீங்க திருச்சி கிழக்குல போய் நன்றி சொல்ல போனார் விஜய் அவர்கள். முதல்வர் அவர்கள் அங்க போய் நன்றி சொல்ல போறப்ப கூட அந்த இடத்துல என்ன சொன்னாரு? 2 பேர் கடையில தான் போட்டி. ஒண்ணு திமுக, ஒண்ணு தாவேகா. அதுதான் தாவேகா அரசு செயல்படக்கூடிய செல் திசை. நீங்க ஒரு கட்சி முடிந்து விட்டது. ஆளுங்கட்சி ஆயிருச்சு. நீங்க ஆளுங்கட்சி ஆன உடனே நீங்க திமுக, தாவேகா போட்டி தான் அப்படின்னு திருச்சி கிழக்குல சொல்லுவீங்கன்னா, ஏன் நீங்க வந்து முதல்வரான பின்பு ஏன் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் ஒரு நட்பு பாராட்டி பேசணும் 2 பேரும்? ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இருந்துக்கணும். அப்ப நீங்க அரசியல் ரீதியாக இந்த ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கும், இனி நடக்க போற சம்பவங்களுக்கும் திமுகவை தான் முன்னால நிறுத்த போறாங்க. இந்த அரசியல் வந்து திமுகவும் பண்ணியிருக்காங்க. நீங்க கடந்த 10 ஆண்டு காலங்கள்ல திமுக எந்த சம்பவம் நடந்தாலும் பாஜகவை முன்ன நிறுத்தினாங்க. இங்க அண்ணா திமுகவை ஒரு அரசியல் இயக்கமாக கூட மதிக்காம எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம். அல்லது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு போய் முன்னிறுத்துறாங்களா அந்த அரசியல். அது போன்ற ஒரு அரசியல இவர் திமுகவை முன்னிறுத்துகிறார். அதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு சார். களம் 2 முனை போட்டியாக இருந்தாதான் அது விஜயாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். நீங்க அதிமுகவும் ஒரு 40 சீட் அளவுக்கு வலிமையா இருந்து திமுகவும் தாவேகாவும் போட்டின்னு சொன்னா களம் யாருக்குமே சாதகமாக இருக்காது. சோ அவர் அதிமுகவை கரைக்கிறார், திமுகவை எதிர்க்கிறார். அந்த அடிப்படையில தான் இதை நான் உள்வாங்கிக்கிறேன். மற்றபடி இந்த சட்டமன்றத்தில் வந்து திமுக இப்படியான முதல் கூட்டத்திலே வருவது என்பது அவர்கள் தங்களுடைய இருப்பை வலிமையாக காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா 59 பேர் தான் இருக்காங்க. நீங்க அதை விட இரட்டிப்பு மடங்குல ஒரு புதிய கட்சிக்கு எம்எல்ஏக்கள் 107 பேர் இன்னைக்கு உள்ள இருக்காங்க.